ஹரே கிருஷ்ணா. வைசம்பாயனர்கிட்ட ஜனமேஜன் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, நீங்கள் இது வரைக்கும் பறவைகள் எப்படி பிறந்தது, மனிதர்கள் எப்படி பிறந்தார்கள், கிண்ணறர்கள் எப்படி பிறந்தார்கள், அதுக்கப்புறம் ராட்சசர்கள்லாம் எம் குலத்தில் எப்படி பிறந்தாங்க, கௌரவர்களோட பிறப்பு எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. எனக்கு என்னோட வம்சம் எதுலேருந்து தொடங்கியது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு அவன் கேட்டான். கேட்டவுடனே வைசம்பாயனர் சொல்கிறாருப்பா, அப்போ உன்னோட குலம் முதலில் பரதனிடம் இருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னார். உடனே பரதன் யார் அப்படின்னு அவன் கேட்டான். கேட்டவுடனே அவர் என்ன சொன்னார்னா, துஷ்யந்தன் சகோதரிக்கு பிறந்தவன் தான் பரதன். பரதன் தான் உன்னோட குல வம்சத்தை முதல்ல ஆரம்பித்து வச்சவன். அதனால தான் நம்ம இதுக்கு பேர் பாரதம்னு சொல்கிறோம். இன்னொன்று, நம்ம தேசத்தை கூட நம்ம பாரத தேசம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பரதனோட வம்சத்திலேருந்து தொடங்கியதால் அவன் தான் இந்த இந்தியா முழுமையும் ஆண்டான். அதனால் அவனுக்கு பேர் பாரதம், பரத வம்சம், பாரத நாடு அப்படின்னு பல பெயர் வரத்துக்கு காரணமாக இருந்தது துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிறந்த பரதன் தான் அப்படின்னு சொன்னானே. துஷ்யந்தன் யார், சகுந்தலை யார் அப்படின்லாம் அவன் கேட்குறான். கேட்டவுடனே துஷ்யந்தனோட பிறப்பை அவர் சொல்கிறாரு. அதுதான் மகாபாரதத்தில் முதல் கதையாக வருது. துஷ்யந்தன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு மிகச்சிறந்த மன்னன். அவன் அவன் இருக்கும்போது இந்தியா முழுமைக்கும் அவன் தான் ஆண்டதாக அவன் சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த துஷ்யந்தன் எப்படி இருந்தான் அப்படின்னாக்கா, அவனோட நாடு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். அவனோட நாட்டில் நோய் இருந்தவங்க யாருமே இல்லை, அகால மரணம் யாருமே அடையலை. அதாவது இயற்கையாக அவங்க ஒருத்தரும் மரணம் எழுதினாங்க தவிர விபத்துக்களோ அதுக்கப்புறம் அபமிருத்தியோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ செழிப்பாக இருந்ததா அந்த நாடுன்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் துஷ்யந்தனோட காலத்தில் விவசாயம்னு ஒன்று பண்ணவே இல்லையா. இயற்கையிலே மரங்கள் முளைச்சது, காய்கறிகள் பழங்கள் தானாகவே கிடைத்தது, அது அந்தந்த நேரத்தில் கிடைத்தது, சரியான நேரத்தில் மழை பொழிந்தது. அதனால் அங்கே கஷ்டம்னு ஒன்று இல்லை, வறுமைன்னு ஒன்று இல்லை. துஷ்யந்தனை எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, அவர் தான் இந்திரன்னு நினச்சாங்களோ. துஷ்யந்தன் யாரை போல் ஆட்சி செஞ்சார் அப்படின்னா, இந்திரனை போல் அவர் ஆட்சி செய்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த காலத்து மகாராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி ரொம்ப அறத்துடன் இந்த துஷ்யன் ரொம்ப அற வழியில் அவன் நாட்டை ஆட்சி செஞ்சு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்படி செய்யும்போது அவங்களோட ராஜாக்களுக்கு ஒரு சில கடமைகள் இருந்தது. என்ன கடமை அப்படின்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வனவிலங்குகள் காட்டிலேருந்து நாட்டுக்குள்ளே வராமல் தடுப்பாங்க. எப்படி தடுப்பாங்கன்னா, கம்பல்சரி அந்த ராஜாக்கள் எல்லாம் வேட்டையாட போவாங்க. அப்படி வேட்டையாட போகும்போது அவங்க அப்படி வேட்டையாடுறதுக்கு ஒரு நாள் போகிறான். துஷ்யந்தனுக்கு வேட்டையில் விருப்பம் அதிகம். எப்படி பாண்டு மகாராஜுக்கு வேட்டையில் விருப்பம் அதிகமோ அதே போல் அவனுக்கும். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் தன்னோட படை வீரர்களை கூட்டிகிட்டு அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு அங்கே வேட்டையாட போகிறான். அப்படி போகும்போது அவன் என்ன பண்ணுறான், அப்படியே வழி தடுமாறி ஒரு இடத்துல ஒரு பாலைவனம் போன்ற ஒரு இடத்துக்கு போயிடுறான். போனவுடனே அவனுக்கும் பழையபடி தண்ணி தாகம் எல்லாமே எடுக்குது. அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஏதாவது குடிசை இருக்குமானா அந்த பாலைவனத்தை அப்படி தாண்டி போகும்போது பாலைவனத்தை ஒட்டி ஒரு காட்டை பார்க்குறான். அந்த காட்டுக்குள்ளே போகிறான். காட்டுக்குள்ளே போன உடனே நுழைஞ்ச உடனே அங்கே ஒரு ஆறு தென்படுது. அந்த ஆறுக்கு பேர் மாலினி ஆறுன்னு பேர். அந்த ஆறு பக்கத்தில் பார்த்தா நிறையா குடிசைகள் இருக்குது, ஆசிரமம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, கண்வர் மகரிஷி இங்கே குடியிருக்காரு அப்படின்னோடனே, சரி இவ்வளோ தூரம் வந்தோம் கண்வர் மகரிஷி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான், அந்த ஆசிரமத்தை பார்க்குறான். காடு ரொம்ப செழிப்பாக இருக்குது. புலியுமானும் ஒன்றா ஒரே இடத்துல தண்ணி குடிக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. மரங்கள் எல்லாம் நெடுதுயர்ந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது மரம்லாம். இவ்வளோ செழிப்பாக இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறான், அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறான். நுழைஞ்ச உடனே அங்கே பார்த்தாக்கன்னா பிராமணர்கள், வாலக்கியர்கள் நான் சொல்லியிருக்கேன், இந்த கட்டவரல் சைஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதுக்கப்புறம் கிண்ணறர்கள் இருந்தாங்க, கிம்புருஷர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருக்காங்க. அதே போல் பார்த்தாக்கன்னா ஒரு இடத்துல ஒரு யாகம் நடந்துட்டு இருந்தது. அந்த யாகத்தில் பார்த்தாங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பிராமணர்கள் உட்காந்து ருக்வேதம் ஒலிக்கிறது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே நகர்ந்து வந்தால் இன்னொரு ஆசிரமத்தில் யஜுர்வேதம் ஒலிக்குது, இன்னொரு ஆசிரமத்தில் அதர்வண வேதம் ஒலிக்குது, இன்னொரு ஆசிரமத்தில் சாம வேதம் ஒலிக்குது. 4 வேதங்களையும் ஸ்பஷ்டமாக அந்த பிராமணர்கள் அக்னி வளர்த்து நெய் ஊற்றிக்கொண்டே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவன் அதெல்லாம் கேட்குறான்.
அப்பா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்குமே நம்ம அப்படின்னு நினச்சிட்டு வந்தது வந்து அவர் கண்வர் மகரிஷி எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஒரு ஆசிரமமாக தேடுறான். அங்கே நிறைய 4-5 குடிசை இருக்குது. அந்த இடத்துலலாம் போய் தேடும்போது கண்வர் மகரிஷியை பார்க்கவே முடியல. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஒரு குடிசைக்கு போகிறான். போனாக்கன்னா அந்த குடிசையிலேருந்து, இங்கே யார் இருக்கீங்க, மகரிஷி இருக்காரா, கண்வ மகரிஷி இருக்காரா, அவரை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு இவன் சத்தம் போடுறான். சத்தம் போட்டோன்னே அங்கேருந்து யாருமே வரல. அதுக்கு பதிலாக அங்கேருந்து ஒரு அழகிய இளம்பெண் வந்து வரா. அவள் எப்படின்னா, அவள் உடல் வந்து கட்டுடலாக இருக்குது, கச்சிதமாக இருக்குது. த சேம் டைம் அவள் பார்க்குறதுக்கு ஸ்ரீலக்ஷ்மி போல் இருக்கா, மகாலட்சுமி போல் அவ்வளோ ஒரு அழகோடு இருந்தா அப்படின்னு அதில் விவரிக்கிறார் அவர். அவ்வளோ அழகோடு வந்தவ. அதை பார்த்த உடனே அவளுக்கு மன்னன்னு அவளுக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த ஆசிரமத்தை பார்த்த உடனே தன்னோட அரச சின்னங்களை களைந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம ராஜா மாதிரி இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், இந்த ராஜ சின்னம் என்னென்ன இருக்கோ, அந்த கிரீடம் அது இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிற ஆபரணம் அது எல்லாத்தையும் களைஞ்சி கொடுத்துட்டு தன்னோட அமைச்சரோடும் தன்னோட புரோகிதரோடும் அவன் அதுக்குள்ளார போகிறான். நீங்களாம் இங்கேயே இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் போய் உள்ளே போய் கண்வ மகரிஷியை பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், உள்ளே வரான். உள்ளே வந்து குரல் கொடுக்கும்போது அந்த சகுந்தலை வந்து எட்டி பார்க்குறான். சகுந்தலை பார்த்தோன்னே பிரமிச்சு போகிறான். என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, பார்க்குறதுக்கு மகாலட்சுமி போல் இருக்கா அப்படின்னு, நீ யாரம்மான்னு கேட்குறார். கேட்டவுடனே அவள் சொல்கிற, நான் கண்வ மகரிஷியோட மகள் அப்படிமா. உடனே இவ்வளோ யாருன்னு கேட்குறேன், நான் வந்து இந்த நாட்டோட மன்னன் அப்படிங்கிற மாதிரி துஷ்யந்தன் சொல்கிறான். சொன்ன உடனே அவள் என்ன தெரியுமா பண்ணுறா, 16 வகையான உபச்சாரங்களை செய்கிறாளாம் மன்னனுக்கு. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அதிதி வந்தாங்கன்னா நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அதில் சொல்கிறார். ஒரு அதிதி உள்ளே நுழைஞ்சு வந்தாங்கன்னா 16 வகையான சோடச உபச்சாரங்கள்னு சொல்கிறாங்க. அந்த 16 வகையான உபச்சாரங்கள் என்னென்ன, நாம் என்ன தெரியுமா, நம்மக்கிட்ட என்ன தெரியுமா தப்பு, நம்ம இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கலாம். படிக்கலை. படித்தவங்க 16 வகையான சோடச உபசாரங்களை இன்னமும் நம்ம என்ன பண்ணுறோம், சாமிக்கு பண்ணுறோம். ஒரு அர்ச்சனை பண்ணும்போது 16 வகையான உபச்சாரங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதுபடி நம்ம சாமிக்கு செய்கிறோமே தவிர வந்த அதித்திக்கு நம்ம செய்கிறது இல்லை. அதெல்லாம் இல்லை, நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாம் அந்த மாதிரி ஒரு அதித்தி உபச்சாரம் பண்ணவே இல்லை. அதுதான் உண்மை. எப்படி பண்ணுறாங்கன்னு இது சொல்லியிருக்காங்க. அது நான் வந்து உங்களுக்காக தான் எழுதினேன். அது எப்படி அப்படின்னாக்கன்னா, அது இன்னும் சொல்லப்போனால் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் பிரம்மலோகத்தை போல் இருந்தது. பிரம்மலோகம் ஒருவேளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. யார் நினச்சி பார்க்குறாரு, அவர் துஷ்யந்தன் நினைக்கிறார். ஆஹா, சொர்க்கலோகம்னா இது தானா, பிரம்மலோகம்னா இது தானா, இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். நினச்ச உடனே மன்னன்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து 16 விதமான உபச்சாரங்கள் செய்கிறான். என்னென்னு பார்த்தாக்கன்னா, அவனுக்கு வந்து ஆசனம் கொடுத்தல். அவன் இல்லை, யார் வந்தாலும் இந்த 16 விதமான உபச்சாரங்களை செய்யணும்னு மகாபாரதம் சொல்லுது. என்னென்ன, வந்தவங்களுக்கு முதல்ல ஒரு ஆசனம் கொடுக்கணும், கால் கழுவ நீர் கொடுத்தல், கை கழுவ நீர் குடித்தல், அவங்க குளிக்கணும்னு நினச்சா அவங்க குளிக்க வைக்கணும், குளிக்க வைக்கிறது இல்லாமல் அதில் வண்ண பொடிகளை அவர்களுக்கு உடலில் தேய்க்க கொடுத்தல். சரி, சப்போஸ் தலை குளிச்சுட்டு வராங்க அப்படின்னா நறுமண புகையை போடுதல், அப்புறம் கண்ணாடி காட்டுதல், அதுக்கப்புறம் வாசனை திரவியங்களை பூச கொடுத்தல், புது உடை மாற்ற கொடுத்தல், அப்புறம் உணவு கொடுத்தல். உணவு கொடுத்தோன்னே தண்ணி கொடுக்க சொல்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறமா அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறது. பரிமாறி முடித்தோடனே கவரி வீசுதல். அந்த காலத்தில் ஃபேன் கிடையாது, அதனால் கவரி வீசுதல். அதுக்கப்புறமா உணவளித்தல். உணவளித்தல்னே தாம்பூலம் கொடுத்தல். அதுக்கப்புறமா முக்கியமானது ஒன்று போட்டிருக்காங்க, அவர்கள் மனம் குளிருமாறு உபச்சாரமான வார்த்தைகளை பேசுதல். நாம்ளும் வரோம், எல்லாரும் வராங்க போகிறாங்க, நாமளும் வாங்க அப்படின்றோம், சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை கேட்குறோம். சொந்தக்காரங்களாக இருந்தால் சரி இருந்துட்டு போங்கன்னு சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேளை சாப்பாடு போட்டு எல்லாம் செஞ்சு
எல்லாம் கொடுக்குறோம். நம்மலாம் வந்து இதை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பசங்க அதை செய்கிறாங்களா அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வரட்டும், வந்த உடனே நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா போய் பாருங்கம்மா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு அதுங்க உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. நாம் அதை தவறுன்னு நம்ம பசங்களுக்கு உணர்த்துறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம், என் பையன் கொஞ்சம் ஷை டைப்பு, என் பொண்ணு அப்படிதாங்க ரொம்ப ஷைங்க, யார் கூடவும் பேச மாட்டாங்க அப்படின்னா, எப்போ வந்து அவங்க ஷையை விட்டு அந்த வழிமுறைகளை எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க? இதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து வர வேண்டியது ஒன்று. யார் வந்தாலும் அவர்களை அன்பாக உட்கார வச்சு, தண்ணி குடிக்க வச்சு, அவங்களோட அன்பாக பேசி, அவங்களுக்கு உணவளித்து, அவங்களுக்கு வாசனை திரவியம் பூசி, இன்னும் சொல்லப்போனால் தலை குளிச்சாக்கன்னா சாம்பிராணி புகையெல்லாம் போட சொல்லி சொல்லுது. அப்படி 16 விதமான உபச்சாரங்களை அவள் செய்தாள். யாரு? சகுந்தலை துஷ்யந்தனுக்கு செய்தாள். அப்போ சகுந்தலைகிட்ட கேட்குறாரு அவர், அம்மா உன்னை பார்த்தா இந்த கண்வ மகரிஷியோட பொண்ணு மாதிரி உன்னை தெரியல, நீ எப்படி வந்து இந்த கண்வ மகரிஷிக்கு மகளாக மாறினாய் அப்படின்னோடனே, என் தந்தை தான் கண்வ மகரிஷி, அவர் வந்து மற்ற ரிஷிகளிடம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன சரிம்மா அதை ஒழிக்காமல் சொல் அப்படின்னு அவர் சொன்ன உடனே உட்கார வச்சு இவர் சொல்கிறா. என்ன சொல்கிறோன்னா, நான் வந்து விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு, விஸ்வாமித்திர மேனகை எப்படி ஆட்கொள்கிறா அப்படிங்கிறத அந்த கதையாக சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு முறை விஸ்வாமித்திரர் வந்து கடும் தவம் செய்கிறார். கடும் தவம் பல நாள் பல ஆண்டுகள் செய்கிறார். அப்போ இந்திரனுக்கு பயம் வந்துடுது. என்ன பயம்னா, நம்மளோட இந்திர பதவி போயிடுமோ அப்படின்னு அவர் நினச்சி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மேனகை கூப்பிட்டு, அம்மா இவர் இந்திர பதவிக்கு வந்துடுவார், எனக்கு பயமாக இருக்குது, நீ கீழே போய் அவரை எப்பேற்பட்டாவது அவரை மயக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அவ சொல்கிறா, மேனகை சொல்கிறா, விஸ்வாமித்திரோட கோபம் உங்களுக்கு தெரியாதா? மற்ற ரிஷிகளே அவர்கிட்ட பேச அஞ்சுவாங்க, என் தேவர்கள் கூட அவர்கிட்ட பேச அஞ்சுவாங்க, அப்பேற்பட்டவட்ட போய் என்ன அனுப்புகிறீங்களே, எனக்கு பயமாக இருக்குது. அப்பேற்பட்ட சாந்தமான வசிஷ்ட மகரிஷி கூட அவரோட பசங்களை கொல்லும்போது அவர் அமைதியாக தானே இருந்தார். விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா, வசிஷ்ட மகரிஷிட்டேருந்து பிரம்மரிஷி பட்டம் வாங்கிறதுக்காக அவர் கோபம் மூட்டுவான். எப்படி கோபம் மூட்டுவார் அப்படின்னா, அவருக்கு 100 பசங்க இருந்தாங்க. 100 பசங்களையும் ஒன்றொன்னா அவர் கொன்னார். யார் கொன்னார்? விஸ்வாமித்திரர் கொல்றாரு. அப்போ வசிஷ்டர் கோபம் வரல அவருக்கு. கோபம் வராமல் 100வது குழந்தையும் இறந்து போனோடனே அவருக்கு விரக்தி வருது. நாம் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கணும்? நம்ம 100 குழந்தைகளையும் கொன்னாச்சு. சரி, கொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சாலும் இவர் வந்து அந்த கோபம் ரொம்ப சாந்தமானவர். அவருக்கு தன் மேலே வந்து விரக்தி ஏற்படுதே தவிர விஸ்வாமித்திரர் கொல்லணும்னு அவர் ஒரு செகண்ட் கூட அவர் நினைக்கல. அவர் தன்னை பலவிதமாக தற்கொலை பண்ணிக்க போகிறாரு. மலையிலேருந்து குதிக்கிறாரு, காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்றுல குதிக்கிறாரு, அப்போவும் அவரை காப்பாற்றிடுறாங்க. அவர் பல விதமாக ஒரு 3-4 விதமாக அவர் தற்கொலைக்கு முயன்று கடைசியில் அவர் சாக மாட்டார். அப்படி ஒரு மாதிரி குதித்து அப்படி காப்பாற்றும் போது ஒரு குரல் கேட்குது, எதற்காக தாத்தா நீ வந்து இந்த மாதிரி செய்கிற அப்படின்னோடனே டக்குன்னு அவர் வந்து யார் என்னை கூப்பிடுவது அப்படின்னு கேட்டவுடனே, நான் உனது பேரன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. யாருன்னு பார்த்தா அவரோட சக்தி, முதல் பையன் இருப்பான் சக்தின்னு, அவரோட பையன் பேசுவான், நான் தான் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே ஓ சக்தி வந்து தன்னை பேர குழந்தைய கொடுத்துருக்கான் அப்படின்னோடனே, ஸோ நம்ம வம்சம் வந்து இதோட நிற்கலை, வளர்ந்துருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தில் என்ன பண்ணுவான், நீ எனக்காக வாழணும்னு அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து பேசுது, கர்ப்பத்துலேருந்து. அதுக்கப்புறமா தான் அது வரிசை ஸ்லோகம் சொல்லுது, வேதம் சொல்லுது. அதெல்லாம் கேட்குறாரு அவர். கேட்ட உடனே நான் உனக்காக வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வந்து அந்த குழந்தையை வளர்க்குறதுக்காக வசிஷ்டர் வாழறார். அப்பேற்பட்ட வசிஷ்டரே இவர் வந்து தாக்கினவர். என்ன ஒரு பெண்ணான என்னை போக சொல்கிறீங்களே, நான் போக மாட்டேன் அப்படின்னு மேனகை சொல்கிறா. அதுக்கப்புறம் திருசங்குக்கு சொர்க்கம் இல்லைன்னு அவர் திருசங்கு எல்லாரும் கீழே தள்ளினப்ப விஸ்வாமித்திரர் வந்து அவருக்காக ஒரு சொர்க்கம் அமைச்சார். விஸ்வாமித்திரனா படையே நடுங்கும், அப்படி இருக்கும்போது நான் எப்படி போவேன் அப்படின்னு அவ சொல்கிறா. சொன்ன உடனே இந்திரன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, உன்னை பலவிதமாக நான் காப்பாற்றுறேன், எனக்காக இந்த ஒரு வேலையை செஞ்சு தான் ஆகணும், நீ அப்சரஸ், நீ இதுக்காக பிறந்தவ தான், நீ இதை போய் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே மேனகை சொல்கிறா, சரி அவரோட ஆசிரமத்துக்கு நான் போகிறேன், போகும்போது எனக்கு ஹெல்ப்புக்கு வாயு பகவானை அனுப்பணும்,
நான் அங்கே போய் அவர் முன்னே ஆடும்போது என்னோடய ஆடைகள் வந்து காற்றுல கலைஞ்சு போகணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி நறுமணம் வீசணும். அதுவும் அந்த வாயு பகவான் பண்ணணும். அதுக்கப்புறமா இவர் சொல்லுவார், மன்மதன் வந்து என் மேலேயும் அவர் மேலேயும் கணை தொடுக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் நான் வந்து அவரை போய் மயக்குவேன் அப்படின்னு அவ சொல்கிறா. யார் சொல்கிறா? சகுந்தலை, அந்த மேனகை சொல்கிறா. அப்படியே ஆகட்டும், நான் கண்டிப்பாக இவங்களெல்லாம் அனுப்புகிறேன், நீ போன காரியத்தை ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே இதெல்லாம் கேட்டப்புறமா மேனகை என்ன பண்ணுறா? விஸ்வாமித்திர மயக்கத்துக்காக அவருடைய ஆசிரமத்தில் நுழையிறா. இன்றைக்கி இந்த கதை போதும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகாபாரத கதையை வந்து சொல்லணும்னா நிஜமாகவும் அந்த கிருஷ்ணனோட அருள் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும், கேட்க முடியும். அது வைசம்பாயனர் சொல்ல சொல்ல இந்த உலக ஜனங்கள் கேட்கணுங்கிறதுக்காக தான் வியாசர் வந்து அதை ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு அதை எழுதியிருக்காரு. அதனால் கதை கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை கொஞ்சமாவது கேட்கணும். ஏன்னா நீங்கள் கேட்கலன்னா அது உங்கள் பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு தெரியலன்னா அந்த சனாதன தர்மமே அழிஞ்சு போயிடும். அதனால் இந்த கதைகள் சொல்கிறது மூலமாக நம்ம வந்து பசங்களுக்கு நீதியை வந்து நிலைநாட்ட முடியும்னு நான் நம்புகிறேன்.